ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த ஐபிஎல்லோட லீக் ஃபேஸ் முடிஞ்சு போயிருக்கு. இந்த 4 பேர் குவாலிஃபை பண்ண டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இந்த குவாலிஃபயர் 1 மேட்சை நான் ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த ப்ரீவியூக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப ஒரு ஹோம் டீம்னு ஆரம்பிச்சோம்னா பஞ்சாப் கிங்ஸோட ஆரம்பிக்கலாம். அவ வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு கன்வின்சிங்கா அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸை புக் பண்ணியிருந்திருக்கா. டிசர்வ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நியாயம்படி ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஹவ் பிளேட் த பெஸ்ட் கிரிக்கெட் திஸ் டோர்னமெண்ட். குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்லைட்டா போயிட்டு இருக்கு. தே ஆல்சோ டிசர்வ் டு ஃபினிஷ் இன் தேர்ட். மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த முதல் 4 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறமாவும் தேவ் லாஸ்ட் 2 அவுட் ஆஃப் தர் லாஸ்ட் 3. அதனால தான் ஃபோர்த் பிளேஸ் டிசர்வ் டு குவாலிஃபை. ஸோ நியாயமா தான் இந்த டேபிள் ஸ்டாண்டிங்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்னு ஆரம்பிச்சோம்னா இப்ப அவளோட பிளேயிங் 11 ஹவு ஐ வுட் கோன்னு நான் சொல்லுவேன். இப்ப வந்து நியூ சண்டிகர்ல நடக்கிறது. வென்யூ இஸ் ஆன் த ஸ்லோவர் சைட். என்னோட பிளேயிங் 11 வந்து பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா டு ஓபன், ஜாஷ் இங்கிலிஷ் நம்பர் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, சஷாங்க் சிங் 5, மார்க்கஸ் ஸ்டானிஸ் 6, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் நம்பர் 7, ஹர்ப்ரீத் பிரார் 8, Xavier Bartlett 9, Ashdeep Singh 10, and Vishak Vijaykumar at number 11. Impact sub will be Nehal Vadera. இப்போ போன மேட்ச் வந்து கைல் ஜேமிசன் விளையாடினர். நான் எதனால ஜேவியர் பார்ட்லருக்கு வந்து வந்திருக்கேன்னா, கைல் ஜேமிசன் நான் சொன்ன மாதிரி ஹி இஸ் நாட் அ குவிக் பவுலர். அவர் ஒரு நியூ பால் பவுலர். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயே பார்த்தோம், நியூசிலாண்டோட டெத் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. அவரோட டெம்ப்ளேட்டே என்னன்னா, அந்த முதல் 40 ஓவர் லோட் பண்ணிட்டு இஃப் யூ கேன் டாமினேட் த மேட்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் 40 ஓவர்ஸ், கடைசி 10ல என்ன நடக்கிறதோ இட் இஸ் நாட் கோயிங் டு டிக்டேட் அ 50 ஓவர்ஸ் மேட்ச் த கடைசி 10 அவுட் ஆஃப் த 50 ஓவர்ஸ். அதனாதான் அவரை விளையாடி அவர் நியூ பால் நன்னா போட்டார். ஆனா இந்த கேஸ்ல வந்து அந்த துபாயில இருந்த சீம் மூவ்மெண்ட், அசிஸ்டன்ஸ் ஃபார் த சீமர்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல அவ்வளோ இருக்க போறது கிடையாது. நாட் அ குவிக் பவுலர். அவர் அப்படி போட்டனா விராட் கோலி, ஃபீல்ட் சால்ட் வந்து தே வில் நாட் மைண்ட் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரை உக்காத்தி வச்சுட்டு ஜேவியர் பார்ட்லெட்டை கொண்டு வந்திருக்கேன். அவன் என்ன நினைக்கலான்னா, போன மேட்ச் கைல் ஜேமிசனை விளையாடிட்டோம், அந்த மேட்சையும் ஜெயிச்சிட்டோம், அவர் பேட்டிங்கும் விளையாடுவார்னு நினைக்கலாம். இவ்வளோ பேர் இருக்கா பேட்டிங் விளையாடுறதுக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கும் கடைசியில வந்து சுத்தலாம், விஷேக் விஜயகுமாரும் நன்னா கடைசியில பவுண்டரி அடிக்கலாம், ஹர்ப்ரீத் பிராரும் அடிக்கலாம். அப்ப எதனால இஃப் யூ லுக் டு ப்ரையாரிட்டைஸ் அ பேட்டிங் ரிசோர்ஸ் வந்து அது ஒரு புரியாத விஷயமா இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இந்த 11க்கு போயிருந்திருக்கேன். இந்த வென்யூல வந்து 8 ஓவர் ஸ்பின் போடணும். ஆனா அவ ஹர்ப்ரீத் பிராரோட தான் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற இப்ப யுஸ்வேந்திர சஹல் இன்ஜூர்டு. அவர் திருப்பி வரணும்னு ஆசைப்படுவா. ஏன்னா அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், ஜேவியர் பார்ட்லெட், ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினஸும் ஏமாத்தி போடுறதுக்கு இருக்கிற ஒரு 4 சீமர்ன்னு பார்த்தோம்னா, அப்புறம் யூ காட் யுஸ்வேந்தர் சஹல் டு கம் பேக் இன் ப்ராட்லி இன் பிளேஸ் ஆஃப் விஷேக் விஜயகுமார். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் ஒரு 8 ஓவர் ஸ்பின் போட்டுடலாம். அவ நிறைய மேட்சா அவ 8 ஓவர் ஹர்ப்ரீத் பிரார் எஸ்பெஷலி ரேர்லி போல்ட் இஸ் 4 ஓவர்ஸ். ஆனா இந்த வென்யூல போட்டா அவளுக்கு சரியா அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். நான் சீசனோட ஆரம்பத்துல சொன்னேன், ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3ல இறங்கக்கூடாது, இந்த 4 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இறங்கணும்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். இந்த சீசனை வந்து பிரிச்சு பார்த்தோம்னா முதல்ல நிறைய ரன் அடிச்சார். ஆனா த கன்சிஸ்டன்சி வாஸ் ஃபவுண்ட் வாண்டிங். ஏன்னா அந்த நம்ம 4 ஓவருக்குள்ள இறங்கச்சேவும் அப்புறமா இறங்கச்சேவும் அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. ஆனா ஜோஷ் இங்கிலிஷ் நம்பர் 3 ஒரு சரியான மூவ் அப்படி பண்ணதுனால ஸ்ரேயஸ் ஐயர் வாக்ஸ் அவுட் அட் 4 மோர் ஆஃபன் than நாட் ஆஃப்டர் த 4th ஓவர். அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அவருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி குட் மூவ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ஜோஷ் இங்கிலிஷ் வந்து ஒரு 30 ரன் மாதிரி அச்சுட்டு இருந்தார். அவர் எப்ப வந்திருந்தாலும் ஒரு குவிக் ஃபயர் நாக்க தான் விளையாடினார். ஆனா போன மேட்ச் ஒரு மேட்ச் வினிங் 73. அதனால்தான் திஸ் டீம் த பேட்டிங் லுக்ஸ் வெரி குட். இந்த பவுலிங் மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஜேவியர் பார்ட்லெட் அஹெட் ஆஃப் கைல் ஜேமிசன் தான் விளையாடணும்னு. யுஸ்வேந்தர் சஹல் இன்ஜுரினால விளையாட முடியலன்னா
இந்த நியூ பால வந்து ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் விழலைன்னா யூ ஒன்லி காட் ஹர்ப்ரீத் பிரார் டு போல் த ஸ்பின்னு. அவ வந்து அவருக்கு 4 ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறா. இந்த வென்யூல 8 ஓவர் ஸ்பின் போடலைன்னா யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஸ் அட் டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் இந்த 11 விளையாடணும். செஹல் ஃபிட்டா இருந்தா உள்ள வரணும், இல்லைன்னா இட்ஸ் அன்பார்ச்சுனேட். ஆனா அதாவது பண்ண முடிஞ்ச விஷயம்லாம் பண்ணியிருக்கா செஹல். இன்ஜூர் ஆயிருந்தாலும் they have found a way to win the matches. So good luck to them. இந்த டீமோட தான் அவ போகணும். இப்போ ஆர்சிபின்னு பார்த்தோம்னா போன மேட்ச் 227 கொடுத்துட்டு அவ திருப்பி சேஸ் பண்ணா ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். நிதேஷ் சர்மா, மயங்க் அகர்வாலும் சப்போர்ட் பண்ண. கோலி வந்து இந்த லீக் ஸ்டேஜ்லயே 850 அடிச்சிருந்திருக்காரு, விச் இஸ் ஃபென்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சி. அவளோட பிளேயிங் 11 எப்படி போகணும்னா Phil Salt, விராட் கோலி ஓப்பனிங், மயங்க் அகர்வால் நம்பர் 3, அதர் நம்பர் 4, இம்பாக்ட் சபா கொண்டு வரலாம். டிம் சைஃபர்ட் நம்பர் 5, ஜிதேஷ் சர்மா 6, குணால் பாண்டியா 7, ஸ்வப்னில் சிங் 8, புவனேஸ்வர் குமார் 9, ஜோஷ் ஹேசல்வுட் ஃபிட்டா இல்லைன்னா நுவான் துஷாரா நம்பர் 10 அண்ட் யஷ்தியால் நம்பர் 11, இம்பாக்ட் சப் சுயாஷ் சர்மா. இப்ப நான் இதனால ரொமாரியோ ஷெப்பரை உக்காத்தி வச்சிருந்திருக்கேன்னா, இப்ப 227 தே ஹவ் சேஸ்டு. ரொமாரியோ ஷெப்பருக்கு நிறைய மேட்ச் பேட்டிங்கே அவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு தடவை அந்த 53/14 ஐ திங்க் தே வில் பிளே அஸ் த 4th ஓவர்சீஸ் ஸ்லாட். ஆனா போன மேட்ச் அநியாயமா 4 ஓவரும் போட்டார் அவர். குணால் பாண்டியா வந்து ஆரம்பத்துல 2 ஓவர் 14 ரன் போட்டு, ரொமாரியோ ஷெப்பர் 4 ஓவர் போடுற. எனக்கு அதை பத்தி எனக்கு புரியல. இவ்வளோ பேட்டிங் இருக்கு. யூ ஹவ் சேஸ் டவுன் 227 ஃப்ரம் பீங் 127 ஃபார் 4னா எவ்வளோ பந்து ரொமாரியோ ஷெப்பர் விளையாட போறார், எஸ்பெஷலி வென் த அதர் டீம் மே நாட் ஹாவ் ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ். ஒரு ஸ்பின்னரோட தான் போகலாம் பஞ்சாப் கிங்ஸ் இஃப் செஹல் இஸ் நாட் ஃபிட். ஸோ ரொமாரியோ ஷெப்பர் எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இந்த பேட் கிரியேட் பண்ண போறார். இந்த பிட்ச்லாம் அவர் பவுலிங்க்கு எடுப்படாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 3 ஓவர்சீஸ் பிளேயரே விளையாடிட்டு ஸ்வப்னில் சிங் கேன் பிளே ஹெட் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர், இந்த 3வது ஸ்பின்னர் வந்துடும். ஏன்னா இவாலும் அந்த போன மேட்ச்லயும் பார்த்தோம், அந்த 8 ஓவர் ஸ்பின் போடலை. To get the assurance policy, also Swapnil Singh can bat at number 8னா இந்த 3 ஸ்பின்னர் இருக்கலாம். அப்புறம் புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, யஷ்தியால். இப்ப ஜோஷ் ஹேசல்வுட் ஃபிட் இல்லைன்னாலும் நுவான் துஷாராக்கு இந்த பிட்ச்ல எடுப்படும். போன மேட்ச்லயே நல்லா போட்டோம்னா இந்த பிட்ச்ல அவருக்கு எடுப்படும். ஸோ ஐ ஃபீல் திஸ் வில் பி த பெட்டர் காம்பினேஷன். லியம் லிவிங்ஸ்டனை உக்காத்தி வைக்கணும். அவர் ரன் அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து இப்ப இங்கிலாண்டே அவரை வந்து டிராப் பண்ணிட்டான் அந்த செட்டப்லேருந்து. ஸோ ஐ டோன்ட் நோ வை ஆர்சிபி பி கண்டினியூங் டு பேக் ஹிம் பிகாஸ் ஆஃப் பிரைஸ் டேக். இந்த டிம் சைஃபர்ட் இஸ் அ வெரி குட் சைனிங். அவர் அந்த டாம் கோலர் கார்ட்மோன்லாம் டாப் 5ல எங்கே வேணாலும் விளையாடலாம். இந்த டிம் சைஃபர் வந்து நியூசிலாண்டுக்கு ரொம்ப நம்பர் 6 வந்து ஒரு ஃபினிஷிங் நாக்லாம் அணிந்திருக்க ஒரு வெர்சடைல் பிளேயர். ஹீ கேன் பேட் அட் நம்பர் 5. ஜிதேஷ் சர்மா ஒரு ட்ரெமெண்டஸ் இன்னிங்ஸ் போன மேட்ச் அட் நம்பர் 6. அண்ட் மயங்க் அகர்வால் வந்து அவரை மெயின் ஆக்ஷன்லேயே ஏதாவது ஒரு டீம் எடுத்துருக்கணும்னு நினைச்சேன். அவர் வந்து போன மேட்ச் ஒரு வெரி குட் சப்போர்ட் ரோல் 41/23 விளையாடிட்டார். ஸோ இந்த டாப் 6 லுக்ஸ் வெரி குட். குணால் பாண்டியாவும் வந்து தேவைப்பட்ட உடனே அவர் அடிச்சிடுவார். ஸோ டாப் 7 லுக்ஸ் வெரி குட். இதுக்கு மேலே ரொமாரியோ ஷெப்பர் ஒரு பேட்டிங் எப்போ தேவைப்படும், எனக்கு பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. ஜோஷ் ஹேசல்வுட் உள்ள வந்தால் திஸ் டீம் வில் லுக் ஸ்ட்ராங்கர். ஆனாலும் நுவான் துஷாராக்கு இந்த பிட்ச்ல எடுப்படும். ஸோ ஐ ஃபீல் லுங்கீன் கீடி அப்புறம் பிளெஸிங் முஷரப்பானியும் சைன் பண்ணியிருக்காங்க. வேலை அந்த நுவான் துஷாரா வந்து 26 ரன் 4 ஓவர் போட்டார். ஏன்னா அவர் சரியா போடலன்னா, ஜோஷ் ஹேசல்வுட் ஃபிட்டா இல்லைன்னா கண்டிப்பா அவரை டிராப் பண்ணிட்டு அந்த முஷரப்பானியை எடுத்துட்டு வந்திருப்பா. அவருக்கு இந்த பிட்ச்லாம் பட்டுருக்காது. அதனாலதான் நல்ல வேலை நுவான் துஷாரா போன மேட்ச் நல்லா போட்டார். ஸோ ஒன் ஆஃப் ஹிம் அண்ட் ஹேசல்வுட் இஸ் அ குட் அஷூரன்ஸ் பாலிசி ராதர் தென் எனிஒன் எல்ஸ். ஸோ இப்படிதான் அவ போகணும். இப்போ கம்பேரிசன் ஆஃப் 11ன்னு பார்த்தோம்னா, இந்த பவர் பிளேல வந்து இந்த 55 வந்துடணும். எந்த டாப் 4 இஸ் கோயிங் டு கெட் யூ தட்? இப்போ பஞ்சாப்க்கு வந்து பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஜோஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர். கம்பேர்ட் வித் ஃபில் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜத் பாத்திதார். இப்போ ஓப்பனிங் காம்பினேஷன் பார்த்தோம்னா, இப்போ விராட் கோலி வந்து இஸ் பின் எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட். ஃபில் சால்ட் வந்து அப்பக்கப்போ ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துடுவார். ஆனால் இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனர்ஸ் ஹவ் பின் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஜோஷ் இங்கிலீஷ் வந்து போன மேட்ச் அடிச்சுட்டார். அவர்
இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸை பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர் கிட்டே அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அடிக்கிறது வெரி டிஃபிகல்ட் டு போல் டு. ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்சோ வில் டூ வெல் அட் நம்பர் 3. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு டிஃபெண்ட் கான்ஃபிடன்ஸ்ல விளையாடுறாரு. ஸோ பஞ்சாப் ஹவ் காட் தட் எட்ஜ். அப்புறம் அந்த 10 ஓவருக்கு அப்புறமா எப்படி ரன் அடிக்க முடியும் அந்த ஸ்பின்னர்ஸ் கமிங் டு பிளேன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மிடில் ஆர்டர் ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய். For RCB, it is Mayank Agarwal, Rajat Patidar, Tim Seifert, Jitesh Sharma. Shreyas Iyer, confidence. Shashank Singh வந்து ஒரு மெச்சூர்ட் பிளேயர். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் போன மேட்ச் அடிச்சிட்டார். அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் is not contributed to the bat much as of now, but then you got Nehal Vaderia. In the case of Mayank Agarwal, போன மேட்ச் now Patidar has not arrived yet to this tournament, which has been affected by injury. Tim Seifert is a very good player. முதல் மேட்ச் விளையாடுறார். ஜிதேஷ் சர்மா வந்து போன மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். ஆனாலும் அஸ் அ காம்பினேஷன் வித் ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், நேஹால் வதேரான் பார்த்தா ஸ்லைட் எட்ஜ் டு பஞ்சாப். ஆல்தோ ஆர்சிபி மிடில் ஆர்டர் இஸ் ஆல்சோ வெரி குட். அப்புறம் ஸ்பின் எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா யுஸ்வேந்தர் செஹல் விளையாடலன்னா ஆர்சிபி ஹவ் காட் அ பிக் ஸ்பின் எட்ஜ் ஓவர் யாரு பஞ்சாப் கிங்ஸ். ஃபாஸ்ட் போலர் ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட். நான் சொல்றேன் ஜேவியர் பார்ட்லெட் அஹெட் ஆஃப் கைல் ஜேமிசன் சொல்றேன். பஞ்சாப் வந்து அவரை விளையாடினா அவர் வேகமாலாம் போட மாட்டார். எந்த அளவுக்கு எடுப்படும் அவருக்குன்னு எனக்கு தெரியல. ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை அமையலாம். ஏன்னா உமர் ஜாயும் அவ்வளோ வேகமா இப்பெல்லாம் போட மாட்டேங்கிறார். RCBக்கு புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா ஆர் ஜோஷ் ஹேசல்வுட், யஷ்தியால், they got the seamers to strike up front. ஸோ எனக்கு என்னமோ இப்போ பஞ்சாப்ஸ் பேட்டிங் இஸ் பெட்டர் தென் ஆர்சிபி. ஆனா ஆர்சிபியோட பேட்டிங் இன்னும் சமாளிக்கலாம். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வந்து செஹல் விளையாடாத ஹர்ஷ்தீப் சிங்க்கு விக்கெட் விழலைன்னா எந்த பவுலர் வந்து இந்த ஆர்சிபி பேட்டிங் வில் தே பிரேக் பாஸ் த டாப் 6 எனக்கு தெரியாததுனால ஆர்சிபி வில் கோ வித் an edge in this match. எனக்கு இந்த ரெண்டு டீமும் ஃபைனல் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒரு நியூ சாம்பியன் போத் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கா ரெண்டு பேரும். ஐ ஹோப் தட் ஒன் ஆஃப் தெம் வின்ஸ் இட். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் மை ஒப்பீனியன் வாட்ச்.